அண்ணன் சிவா அவர்களுக்கு பேச்சாளர், எழுத்தாளர், சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர், இப்படி நிறைய முகங்கள் இருக்கு. ஆனா இளைஞரணியை பொறுத்தவரை எங்களுக்கெல்லாம் அவர் ஒரு டீச்சர், ஒரு ஆசிரியர். ஏன்னா இளைஞரணி தம்பிமார்களுக்கு நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளை ஒரு ஆசிரியர் போல பாடம் எடுப்பவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். பயிற்சி பாசற கூட்டங்கள் நடத்துவோம் இளைஞரணி சார்பாக. அந்த கூட்டங்களுக்கு வரும்போது ஒரு போர்டு, கையோட ஒரு போர்டு, சாக் பீஸ், போர்டு வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு, இதோட தான் பயிற்சி பாசற கூட்டத்திற்கே வருவார். கையில ஒரு குச்சி மட்டும்தான் மிஸ்ஸிங். அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஆபீசர்னா எங்களுடைய டீச்சர்னா எங்களுடைய அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். நான் பெருமையா சொல்வேன், எங்களுடைய இளைஞரணி பயிற்சி பாசற கூட்டங்கள்ல அதிகமா பேசுனது யாருன்னா அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். ஒவ்வொரு கூட்டத்திலையும் கலைஞர் தந்த அந்த 50 முழக்கங்களை அண்ணன் சொல்ல சொல்ல அந்த ஒட்டுமொத்த அரங்கம் திருப்பி சொல்லும் பொழுது அதை பார்க்கும் பொழுது அந்த அரங்கம் அவ்வளவு உணர்ச்சி பூர்வமா இருக்கும். கழக மேடைகள் மட்டுமல்ல, நாடாளுமன்றத்திலும் தன்னுடைய முத்திரையை அழுத்தமாக பதித்து வருவர் அண்ணன் சிவா அவர்கள். மாநிலங்களவையில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு தனிநபர் தீர்மானம் வெற்றி பெற்றதுன்னா அதற்கு காரணம் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள் தான். இங்க ஏற்கனவே குறிப்பிட்ட போல திருநங்கைகளுக்கு சம உரிமை வழங்க வேண்டும் என்ற அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தவர் தான் அண்ணன் திருச்சி சிவா அவர்கள். அது 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் உச்சத்தில் இருந்த பொழுது மாநிலங்களவையில் அண்ணன் சிவா அண்ணன் கொண்டு வந்த தீர்மானம் தான் ஜல்லிக்கட்டு இன்று நடைபெறுவதற்கு காரணம் என்று சொல்லலாம். 1977 நான் பிறந்த பொழுது முத்தமிழர் கலைஞர் அவர்கள் மத்திய சிறையில் இருந்தாங்க. அப்பொழுது நம்முடைய தலைவர் அவர்களுக்கு கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம் எழுதினாங்க. அந்த கடிதத்தில், நான் சிறையில் இருந்த பொழுது நீ குழந்தையாக என்னை பார்க்க வந்தாய், இப்பொழுது உனக்கு பிறந்திருக்கிற என் பேரனும் என்னை பார்க்க சிறைக்கு வருவான் என்று கருதுகிறேன் என்று கலைஞர் எழுந்தார். மேலும் இந்த குடும்பத்தில் மட்டுமல்ல, நமது இயக்கமாம் பெரிய குடும்பத்தில் எத்தனையோ உடன்பிறப்புகளுக்கு இப்படிப்பட்ட சிறை அனுபவங்கள் கிடைத்திருக்கின்றன என்று கலைஞர் அவர்கள் எழுதியிருந்தாங்க. கலைஞர் சொன்ன அந்த எத்தனையோ குடும்பங்கள்ல முதன்மையான குடும்பம்னா அண்ணன் சிவா அவருடைய குடும்பம் ஒண்ணு. அண்ணனுடைய பொது வாழ்வில் பல முறை சிறை சென்றிருக்கிறார். அவருடைய குடும்பமும் இயக்க பணிக்காக பல்வேறு கடுமையான சூழல்களை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறது. இதனை தனது நூல்களிலும் அண்ணன் விரிவாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் நம்முடைய இயக்கம், மக்களுக்கான பணியில் இதுதான் நம்முடைய தியாகம். அண்ணன் திருச்சி சிவா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். உங்களுடைய 3 குழந்தைகளும் பிறக்கும் நேரத்தில் நீங்கள் அருகில் இல்லை என்று உங்கள் புத்தகத்தில் வருத்தப்பட்டு எழுதியிருக்கிறீங்க. ஆனால் இன்றைக்கு உங்களுடைய 5 குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த அரங்கத்தில் ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டிருக்கிறது. நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களோடு இருக்கிறாங்க, நாங்கள் அனைவரும் உங்களோடு இருக்கோம். திராவிட இயக்கத்தை வீழ்த்தி விடலாம் என சிலர் நினைக்கின்றார்கள். ஆனால் திருச்சி சிவா போன்ற லட்சியவாதிகள் இருக்கின்ற வரை இந்த இயக்கத்தை யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாது. இந்த சிறப்புக்குரிய புத்தகங்களை வெளியிடுவதற்காக வருகை தந்துள்ள இந்திய அரசினுடைய ஒப்பற்ற தலைவர் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். கழக பொருளாளர், அமைப்பு செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கலைஞருடைய அன்பு தம்பி, தலைவர், அவருடைய நேசத்துக்குரியவர் கவிப்பேரசு வைரமுத்து அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். பாசிஸ்டுகளை #just asking என்று போகிற போக்கில் தன்னுடைய கேள்விகளால் கதறவிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். தன் வாழ்நாள் முழுவதும் திராவிட தத்துவத்தை பரப்புவதற்கான வாய்ப்பாக கருதி பணியாற்றுகின்ற திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் அண்ணன் சுபவி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கியிருக்கக்கூடிய திரு நெல்லை ஜெயந்தா அவர்களையும் வரவேற்று மகிழ்கின்றேன். தோழமை கட்சியுடைய தலைவர்களையும் அன்போடு வரவேற்கின்றேன். கழகத்துடைய ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், வட்டம், கிளைக்கழக செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகள், இளைஞரணி உள்ளிட்ட பல்வேறு அணிகளுடைய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இங்கே வருகை தந்துள்ள நீதியரசர்கள், அரசு உயரதிகாரிகள், அலுவலர்கள், பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேரையும் நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.